மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரின் ஆதரவாளர்கள் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட 45 அடி சாலையில் அமைந்துள்ள நாதன் திருமண மண்டபம் அருகில் காமராஜர் நகர் தொகுதி மகளிர் அணி துணை செயலாளர் மணிமேகலையின் ஏற்பாட்டில் ஜோஸ் சார்லஸ் மார்டினின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக பொதுமக்களுக்கு தர்பூசணி பழச்சாறு மற்றும் லெமன் பழச்சாறு வழங்கப்பட்டது. பழச்சாறை வாங்கி பருகிய பொதுமக்கள் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு தங்களது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ஜீவா நகர் பகுதியைச் சேர்ந்த மகளிர் அணியினர் விஜயலட்சுமி, நாகஜோதி, கலைச்செல்வி, சித்ரா, ரஞ்சிதா, ராஜலட்சுமி, சுமித்ரா ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை லட்சிய ஜனநாயக கட்சியின் ஜீவா நகர் பகுதி ஆதரவாளர்கள் செய்திருந்தனர். காமராஜர் நகர் தொகுதியில் மகளிர் அணி செயலாளராக நான் போஸ்டிங் வாங்கியிருக்கேன். என்னோட தலைமையில் மகளிர் அணி எல்லாரும் சேர்ந்து லட்சிய ஜனநாயக கட்சியோட நம்மளோட தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களோட பிறந்தநாளை முன்னிட்டு இன்னைக்கு மகளிர் எல்லாரும் சேர்ந்து எங்கள் குழு மூலயமா லெமன் ஜூஸும் தர்பூசணி ஜூஸும் இன்னைக்கு மக்களுக்கு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணோம். இப்படி வருங்கம்மா, அப்படியே பாருங்க அக்கா, இப்படி பாருங்க என்ன செல்வனா, எல்லாம் பாருங்க அப்படியே செல்வனா, இப்படி பாருங்க. நீதான் பெருசாகிற, நீதாங்கிற பாரு. புதுச்சேரி மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதிகிருஷ்ணாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ ஆஞ்சநேயா லட்சுமண சீதா பிராட்டி சமேத ஸ்ரீ பட்டாபிராமன் சுவாமி கோவில் உள்ளது. அதில் சித்திரை பிரம்மோற்சவ விழா தொடங்கியது. 24ஆம் தேதி காலை 10 மணிக்கு மேல் சன்னதி எதிரில் உள்ள கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் சாமி வீதி புறப்பாடு நடைபெற்று வந்த நிலையில் முன்னதாக மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகமாக பால், தயிர், சந்தனம், அபிஷேகத்தூள், பன்னீர், பழ வகைகள், தேன், இளநீர் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு ஆராதனை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள், பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து மாலை 6 மணி அளவில் அருள்மிகு ஸ்ரீ ஆஞ்சநேயர் வாகனத்தில் ஸ்ரீ ராம அவதார சேவையில் திருவீதி உலா காட்சி நடைபெற்றது. மேலும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இரவு ஆஞ்சநேயர் வாகனத்தில் ராம அவதார சேவையில் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகத்துடன் இணைந்து கிராமவாசிகள் செய்திருந்தனர். விழாவின் முக்கிய நாளான மே 1ஆம் தேதி காலை 6 மணி அளவில் பெருமாள் ரத உற்சவம் நடக்கிறது. 2ஆம் தேதி காலையில் தீர்த்தவாரியும், மாலையில் தெப்ப உற்சவம் மற்றும் வீதி உலா நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் தனி அதிகாரி மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்து வருகின்றனர். சுற்றுலா தலங்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஆலயத்தில் ஒன்றான பிரசித்தி பெற்ற வில்லியனூர் தூய லூர்து அன்னை ஆலயத்தில் கடந்த 23ஆம் தேதி நள்ளிரவில் யாரோ மர்ம நபர் கதவை உடைத்து உண்டியலில் இருந்த பணத்தை திருடி சென்றதாக வில்லியனூர் காவல் நிலையத்தில் ஆலயத்தின் பங்குத்தந்தை ஆல்பர்ட் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த வில்லியனூர் காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்ததில் மர்ம நபர் ஒருவர் உண்டியலை உடைத்து பணத்தை திருடி சென்றது தெரியவந்தது. பின்னர் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் அடிப்படையில் பயிற்சி IPS அதிகாரி கதிரவன் தலைமையில் வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன், உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையிலான காவல் நிலைய குற்றப்பிரிவு காவலர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர், குற்றப்பிரிவு காவலர்கள் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருந்த படத்தை வைத்து
தீவிர விசாரணை மேற்கொண்டதில் வில்லியனூர் அம்மாநகர் பகுதியைச் சேர்ந்த பிரான்சிஸ் சேவியர் மகன் 21 வயதான ஜேம்ஸ் என்பது தெரியவந்தது. பின்னர் உண்டியலை உடைத்து திருடி சென்ற திருடனை உறுதி செய்த குற்றப்பிரிவு காவலர்கள் தொடர்ந்து 2 நாட்களாக கண்காணித்து தேடும் பணியில் ஈடுபட்ட போது வில்லியனூர் மணவெளி பகுதி அருகே இருந்த திருடன் காவல்துறையினரை கண்டதும் ஓட்டம் பிடித்தான். பின்னர் மேற்கு காவல் கண்காணிப்பாளர், குற்றப்பிரிவு தலைமை காவலர்கள் ராஜரத்னம், பிரபு, ரங்கராஜ் ஆகியோர் திருடனை துரத்தி சென்று சினிமா பட பாணியில் மடக்கி பிடித்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மேலும் விசாரணை மேற்கொண்டதில் பிடிபட்ட திருடன் ஜேம்ஸ் மீது கஞ்சா மற்றும் வெடிகுண்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும், பல நாட்களாக நோட்டமிட்டு உண்டியலை உடைத்து பணத்தை திருடி சென்றதும் தெரியவந்தது. பின்னர் பிடிபட்ட ஜேம்ஸ் மீது காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மத்திய அரசின் கல்வி தொடர்பான திடீர் அறிவிப்புகள் மாணவர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்தார். புதுச்சேரியில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மும்மொழி கொள்கையை கட்டாயமாக அமல்படுத்தும் முயற்சி மாணவர்களுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தும் என்று கூறினார். அரசு பள்ளிகள் மட்டுமல்லாமல் தனியார் பள்ளிகளிலும் இது அமல்படுத்தப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் என்பதால் இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். புதுச்சேரியில் தனி கல்வி வாரியம் இல்லாததால் தமிழகத்தின் கல்வி நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருவதாகவும், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கொண்டு வந்த இருமொழி கொள்கையே மாணவர்களுக்கு சிறந்ததாக இருந்து வருவதாகவும் அவர் கூறினார். மேலும் தனியார் பள்ளிகள் மீது போதிய கண்காணிப்பு இல்லை என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்தார் அவர். அரசு விடுமுறை அறிவித்த பின்னரும் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுவது மாணவர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது என்று கூறினார். ஆதி திராவிடர் உள்ளிட்ட மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய கல்வி உதவித்தொகைகள் முறையாக சென்றடைவதில் குறைபாடுகள் உள்ளதாகவும், இது குறித்து கல்வித்துறை அதிகாரிகள் தெளிவான விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு கல்வித்துறையில் முழுமையான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். மும்மொழி கொள்கைக்கு பதிலாக இருமொழி கொள்கையை மட்டுமே அமல்படுத்த அரசு தெளிவான அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்றும் அன்பழகன் வலியுறுத்தியிருக்கிறார். சுயநலத்தோட பணத்தை வாங்கி கொண்டு தனியார் பள்ளி நிர்வாகத்தை கையூட்டு பெற்றுக்கொண்டு அந்த பள்ளி நிர்வாகம் செய்யக்கூடிய அயோக்கியத்தனத்துக்கும் கேடுகட்ட தனத்துக்கும் இந்த கல்வித்துறை துணை போவது என்பது புதுச்சேரி மாநிலத்தில் கல்வித்துறையை கலைச்சிடலாம். இல்லைன்னா அரசு பள்ளிக்கு மட்டும்தான் கல்வித்துறை, தனியார் பள்ளியில யார் எப்படி வேணாலும் கொள்ளடிக்கலாம், யாரும் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துடும். யாரும் இதை பத்திலாம் யாரும் புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள வேதபுரீஸ்வரர் ஆலய வளாகத்தில் சித்திரை மாத சோமவாரத்தை முன்னிட்டு சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அதிகாலை முதல் பக்தர்கள் திரளாக கூடி வழிபாட்டில் ஈடுபட்டனர். அபிஷேகத்திற்கு பின்னர் ஆலயத்தினுள் பிரகாரத்தில் உள்ள அனைத்து சுவாமிகளுக்கும் பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட திவ்ய திரவியங்களால் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இந்த நிகழ்வில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். நிகழ்ச்சியில் பல்வேறு பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று ஆன்மீக உற்சாகத்துடன் வழிபட்டனர். பாளையத்தைச் சேர்ந்த 46 வயதுடைய வரதன் என்பவர் சாலை விபத்தொன்றில் படுகாயமடைந்து கடந்த 24ஆம் தேதி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்த போதிலும் அவர் மூளைச்சாவு அடைந்ததாக அறிவிக்கப்பட்டார். அவரது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களின் ஒப்புதலோடு அறுவை சிகிச்சை மூலம் அவரது உறுப்புகளான 2 சிறுநீரகங்கள் மற்றும் 2 விழி வெண்படலங்கள் எடுக்கப்பட்டன. 2 சிறுநீரகங்கள் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு ஒதுக்கப்பட்டன. 2 விழி வெண்படலங்கள் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை மற்றும்
முதுகலை நிறுவனத்திற்கு தானமாக வழங்கப்பட்டன. அரசு பொது மருத்துவமனையின் வரலாற்றில் மூளைச்சாவு அடைந்த ஒருவரிடமிருந்து உறுப்புகள் பெறப்பட்டது இரண்டாவது நிகழ்வாகும். புதுச்சேரி அரசின் உத்தரவுகளின்படி புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மருத்துவமனையில் காலமான கொடையாளிக்கு அஞ்சலி செலுத்தினார். So this committee number 100 there. If you de-registers there and registers with us, you would instantly get it. You'll get it fast. புதுச்சேரி தொழிற்பேட்டை பகுதிகளை சுற்றியுள்ள உணவகங்களில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர்கள் கிடைக்காதால் பல ஹோட்டல்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. இதனால் பொதுமக்கள் உணவு கிடைக்காமல் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். சிலிண்டர் விநியோகத்தில் ஏற்பட்ட தடங்கலால் ஹோட்டல் உரிமையாளர்கள் மாற்று வழிகள் இல்லாமல் கடைகளை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக சிறிய அளவிலான உணவகங்கள் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் நாள்தோறும் உணவிற்கு ஹோட்டல்களை நம்பியிருக்கும் தொழிலாளர்கள் மற்றும் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். சில இடங்களில் உணவுப் பொருட்களின் விலையும் உயர்ந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து வணிக சிலிண்டர்களின் விநியோகத்தை சீரமைக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக கருதப்படுகிறது.